ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்துருஸ் கேரேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசோக் லேலாண்டோட மல்டி ஆக்சில் சம்மந்தப்பட்ட மல்டி ஆக்சல் பஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2020 ஜனவரி மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆக்சல் பஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வைரல் ஆனிச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், இந்த மாதிரி அசோக் லேலாண்டு மல்டி ஆக்சல் பஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2020 வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த மல்டி ஆக்சல் பஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வைரல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேற எந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகி இந்த மல்டி ஆக்சல் பஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வரல. ஸோ நான் வந்து இப்போ அந்த 2020 வந்த அந்த விஷயங்களை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ 2020 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலூரில் இருக்கிற ஹைவே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்குது. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா அது அசோக் லேலாண்டோட மல்டி ஆக்சில் பஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவில் இருந்திருக்குது, புரோட்டோ டைப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறப்ப பார்த்துருப்போம். அந்த வண்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செக்குடு ஸ்டிக்கர் மாதிரி ஒயிட் கலர் பிளாக் கலரும் கலந்த மாதிரி முன்னாடி வந்து ஃபுல்லாக ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்பில் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக புரோட்டோ டைப்பில் வந்த அந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த அசோக் லேலாண்டோட மல்டி ஆக்சில் பஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 அடி வந்து லென்த் இருக்கிற அளவில் இந்த பஸ் வந்து இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 34 பேர் வந்து படுத்துட்டு போகிற மாதிரியான ஸ்லீப்பர் பஸ் தான் இந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸை வந்து பாடி பில்டிங் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா SM கண்ணப்பா பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ் பில்டர்ஸ் வந்து இந்த வண்டியை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியோட ஆக்சல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6x2 அப்படிங்கிற ஆக்சல் கான்ஃபிகரேஷன் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஆக்சிலில் 2 வீல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இருக்கிற ஆக்சிலில் வந்து 2வது ஆக்சிலில் வந்து 2 வீல், அடுத்தது 3வதாக இருக்கிற ஆக்சிலில் வந்து மொத்தம் 4 வீல் தந்திருக்காங்க. ஸோ 6x2 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனில் வந்து இந்த அசோக் லேலாண்டோட ப்ரோட்டோடைப் மாடலில் வந்து இருந்திருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆக்சில் பஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே என்ஜின் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் கடைசியாக எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெர்சிடிஸு அதுக்கப்புறம் வால்வோ இந்த மாதிரியான வண்டியில் வந்து நம்ம பார்த்துருப்போம். என்ஜின் பார்த்தீங்கன்னா கடைசியாக எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. பொதுவாக நம்ம லாரி அந்த அசோக் லேலாண்ட் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ஜின் இருக்கும். ஸோ இதில் ப்ரீமியம் பிராண்டாக இருக்கிற இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் வால்வோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து என்ஜின் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிராண்ட்ஸில் வந்து விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். குறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் சேசிஸ் வால்வோ சேசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90 lakhs 1 crore இந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து சேசிஸ் அப்படிங்கிறது வந்து விலை அப்படிங்கிறது போகும். அதே இந்த அசோக் லேலாண்டு மல்டி ஆக்சில் பஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கம்மி விலையில கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆக்சில் இருக்குது, ஃப்ரண்ட் ஆக்சில் அதுக்கப்புறம் ரியர் ஆக்சில் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆக்சில் இருக்கு. நார்மல் பஸ்ஸோட சேசிஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 35 to 40 லட்சம் அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து மல்டி ஆக்சில் 3 ஆக்சில் மல்டி ஆக்சிலாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆக்சில் பஸ் வந்து அசோக் லேலாண்டில் வந்து அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த அசோக் லேலாண்ட் மல்டி ஆக்சில் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் நார்மலாக சாதாரண பஸ்ஸில் இருக்க முடியாது, ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்ஜின் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டாடா நிறுவனம் வந்து 2012 பார்த்தீங்கன்னா டாட்டாவும் மார்க்கோ போலோவும் சேர்ந்து வந்து பஸ் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் வந்து நம்மளுக்கு பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த மார்க்கோ போலோவும் டாட்டாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா G7 பாரடிசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2012 வந்து எக்ஸிபிஷன் வந்து நடந்துச்சு, ஆட்டோ எக்ஸ்போ. அந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆக்சல் பஸ் வந்து டாட்டா வந்து ஒன்று கொண்டு வந்துட்டு இந்த பஸ் வந்து கூடி சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்க வந்து எதுவுமே லான்ச்சே பண்ணல, மார்க்கெட்லேயும் வரல. ஸோ அதனுடைய சேல்ஸ் அப்படிங்கிறதும் இல்லை. பட் ஆனால் அந்த மல்டி ஆக்சில் பஸ்ஸை வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வரதா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டாடா கம்பெனி வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி ஆக்சில் பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்வோ இல்லைனா மெர்சிடிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு தான் வந்து நம்ம ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் போக வேண்டிய நிலம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டோட இந்த மல்டி ஆக்சில் பஸ் வந்துச்சு அப்படின்னா கம்மி விலையில் மல்டி ஆக்சில் பஸ் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து அசோக் லேலாண்டில் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆக்சில் பஸ் அசோக் லேலாண்டில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு நிறைய விதமான மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அசோக் லேலாண்டு சம்மந்தப்பட்ட இந்த அப்டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக வந்த இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த
இந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த அப்டேட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் மல்டி ஆக்சில் பஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விவரங்களும் வரல. அதான் இன்னொன்று என்ன அப்படின்னா, பஸ்ஸஸ் டெஸ்ட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஸோ அதனுடைய டிலேவால் இந்த பஸ்ஸை வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்காங்களா என்ன எது அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனி சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் தரல. ஸோ அதனால் இன்னும் அதை சம்மந்தப்பட்ட அப்டேட் டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் வரல. பட் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து அப்டேட் கொடுக்குறேன். தொடர்ந்து வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.